ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 8வது மாதத்திலையும் தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே நம்மளோடு கூட ஆரம்பித்த அநேகர் இந்த மாதத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை சுத்த கிருபையினாலே இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆல்நைட் பிரேயர் நமக்கு நடைபெற்றது. இந்த வருகிற வெள்ளிக்கிழமை மாஸ்டன் பார்க்கில் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் கடந்து வரும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்வதாக. ஆமென். அவருடைய நாம மகிமைப்படட்டும். நாம் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதனால் மாஸ்டன் பார்க்கில் வருகிற வெள்ளிக்கிழமை ஜெபம் நடைபெறும். தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ள முடியாது நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆனாலும் நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை நாம் திருப்பி கொள்ளலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதுதான் தேவன் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தையே உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும்னா நம்ம அதை அறிக்கையிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது இந்த வார்த்தை நமக்குள்ளே பலன் செய்கிறதாய், கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். உனக்குன்னு வருகிற இடத்துல எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு நம்ம நினைச்சணும், இது அறிக்கையிடணும். என் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நாம் விசுவாசிப்போமானால் இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன அப்படின்னா, ஆமென், நான் அந்த வாக்குத்தத்த ப்ராமிஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை 3 முறை இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் அந்த உண்மையில் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்திருக்கலாம். ஆமென். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனாய் இருக்கிறேன், உனக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன். எப்படிப்பட்ட தகப்பனாய் இருக்கிறேன்? உன்மேல் அன்பு கூறுகிற தகப்பனாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். அதை சொல்லுவதற்கு அது திரும்ப திரும்ப சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த தெய்வத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தினுடைய மகத்துவத்தை, அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர்தான் நம்முடைய கண்கள் காண்கிறவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆமென். அவர்தான் நம்மை அவர் சிருஷ்டித்தவர். நம்முடைய நாசிலே சுவாசத்தை ஊதினவர் அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை அழிக்கிறதற்காக பிசாசும் மற்ற ஜனங்களும் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமென், அல்லது எப்படியாவது இவங்களை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும், இவங்களை இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். தேவ சபைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம இந்த தேசத்தில் விடுதலையாய் நாம் தேவனை என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இது எத்தனை நாளைக்கு ஓடுங்கிறது எனக்கே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் இந்தியாவில் மற்ற தேசங்களை பார்த்தோன்னா அநேகர் உபத்திரவங்களின் நடுவிலே என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. உபத்திரவத்தின் நடுவிலே ஆண்டவரை தேடுகிறார்கள். உபத்திரவத்தின் நடுவிலே வேதத்தை வாசிக்கிறார்கள். உபத்திரவத்தின் நடுவிலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமின் சத்தத்துக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன்னை அழிக்க நினைக்கிற பீலையாமனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உங்களை வழிவிலக பண்ண நினைக்கிற பீலையாமுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய பிசாசு உன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க நினைக்கிற தந்திரக்காரர்களுக்கு அவர் செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உங்கள் மீது அன்பு வைத்தபடியா, உங்கள் மீது தேவனுடைய அன்பு வைத்தபடியா, உங்கள் மீது அவருடைய அன்பு வைத்தபடியால், ஆமென், ஹல்லேலூயா, அவர் இம்மட்டுமாய் இந்த 8வது மாதம் வரைக்கும் நம்மை காத்து நடத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும், இவங்களை விழத்தள்ளிடணும், இப்படி ஒரு சபை இல்லாமல் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி தந்திரமா அவன் என்ன செய்யலாம், செயல்படலாம். ஆனால் நம் மீது அன்பு கூர்ந்தவர், ஆமென், அவர் தன்னுடைய அன்பை விட்டு அவர் மாறுகிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் அவருடைய அன்பு அழியாதது, அவருடைய வார்த்தை அழியாதது. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்றைக்கு ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று செய்கிறவர் ஆண்டவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனிதர்கள் மாறி போகலாம், சபை நடுவிலே நின்று வாக்கு கொடுத்தவர்கள் என்ன செய்யலாம், மாறி போகலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆமென். தனிப்பட்ட விதத்திலையும் சரி, வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, தனி ஜெபத்திலையும் சரி, ஆமென், சபையாக இணைந்து நாம் ஜெபிக்கிறப்போ சரி, எப்போ அவர் வாக்கு கொடுத்தாலும் அவர் வாக்கு கொடுத்த அந்த வாக்கிலே அவர் மாறாதவர். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆபிரகாமை ஒரு தனி மனிதனை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன் என்று அவனுக்கு என்ன செய்தார், வாக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன், உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், சுதந்திரமாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த சந்ததியை கொண்டு வருகிற வேளையில், சுதந்திரிக்கிறதற்கு அந்த தேசத்தை அவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறதற்கு கொண்டு வரப்படும் பொழுது தான் இந்த பாலாக் ராஜா, மோவாபியுடைய பாலாக் ராஜா என்பவன் இந்த ஜனங்களை சபிக்கும்படியாய் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், அழைப்பிக்கிறான். ஆமென். பீலையாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைப்பிச்சு அவங்களை எப்படியாவது நீ என்ன செய்யணும், எனக்காக நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னாகுமா 22ஆம் அதிகாரம் இருந்து நம்ம 22ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள்.
இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளிகளின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். இந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். நடத்தி கொண்டு வந்த காரியத்தை அவன் காண்கிறான், கேள்விப்படுகிறான். அநேக ராஜாக்களை இவர்கள் முறியடித்திருக்கிறார்கள் என்பதை அவன் அறிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இவன் ஒன்றை கவனிக்க அவன் தவறிட்டான். அவன் நினைக்கிறான், அவன் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள், ஒரு மாடு புல்லை மேய்கிறது போல இவங்க என்ன செய்கிறாங்க, மேய்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பெரிய பலத்த ஜாதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இவன் பார்த்தான ஒழிய, இவர்களுக்குள்ளே உலாவி இவர்களுக்குள்ளே தேவனாய் இருக்கிற, இவர்களை கொண்டு ஜெயத்தை கொண்டு வருகிற அந்த தேவனை அவன் காணவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் இவர்களை நடத்துகிறது இவர்களுடைய சொந்த பலத்தில் இவர்கள் நடந்து வரவில்லை, இவர்களை நடத்துகிறவர் பெரியவர் என்று தேவனை இவன் அறிந்தானால் இவன் இந்த காரியத்தை அவன் செய்திருக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஜனங்கள் மற்றவருடைய ராஜாக்களை பார்க்கிலும் மற்ற சேனைகளை பார்க்கிலும் ஒரு சிறு கூட்டம் போல காணப்பட்டாலும், ஆமென், ஹல்லேலூயா, இவர்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இவர்கள் அவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் இவங்களால அந்த ஜெயம் வரலை, இவங்களால ராஜ்யங்களை அவங்க ஜெயிக்கலை, இவங்களால செங்கடல் பிளக்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இவங்களால எரிகோ கோட்டை விழத்தள்ளப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இவங்களால மற்ற ராஜாக்கள் சங்கரிக்கப்படவில்லை. இவர்களை நடத்தி வந்த தேவன் அவர்களை சங்கரித்தார். இவர்களை நடத்தி வந்த தேவன் அந்த எரிகோ கோட்டையை விழப்பண்ணினார். இவர்களை நடத்தி வந்த தேவன் செங்கடலை பிளந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவர்களை நடத்தின தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கடந்த மாதங்களில் நம்ம பார்த்தோம். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் யுத்தங்களை நடப்பிக்கிறவர், ஜெயத்தை கொண்டு வருகிறவர், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாலாக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் பார்த்தானே தவிர, ஜனங்களை பார்த்து பயந்துட்டான். ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ளே உலாவி அவர்களை நடத்துகிற, அவர்களை போஷிக்கிற, அவர்களை பாதுகாக்கிற, அவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற தேவனை அவன் பார்க்கவில்லை. ஆமென். அவனுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதனால தான் அவன் சொல்கிறான், இந்த ஜனத்தை நான் மேற்கொள்ளணும்னா இந்த ஜனங்கள் என்ன செய்யப்படணும், இன்னொரு வல்லமையினால் இவன் சபிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும். சில நேரத்துக்கு பிசாசு நம்மகிட்ட முட்டி மோதி பார்ப்பான், எப்படியாவது இவங்களை விழத்தள்ளிடலாம், ஏதாவது ஒரு காரியம் செய்து இவங்களை காயப்படுத்திடலாம், இவங்களை கீழே உட்கார வச்சிடலாம், இவங்களை சோர்வடைய பண்ணிடலாம், இவங்களை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், முயற்சி செஞ்சு பார்ப்பான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பலத்தினால நம்ம நடக்கலையே, நம்மளுடைய பலத்தினால நம்ம நிற்கவில்லையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபையினால தானே நாம நிற்கிறோம். அதனால பிசாசால நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்போ அவன் புரிஞ்சுக்கிடுவான், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, இந்த வல்லமையை இன்னொரு வல்லமையை கொண்டு தான் என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாக்கு ஒரு தீர்க்கதரிசியை அழைப்பிக்கிறான். ஆமென்.
அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவன், கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்கிற மனுஷன் அவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்கிறவன். அவன் சொல்றத நடக்கும் அப்படிங்கிறத அவன் முழுமையாக அவன் நம்பியிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாலாக்குக்கு தெரியும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் நாவில் தேவன் அதிகாரத்தை வைத்திருந்தார் என்பதை சத்துரு அறிந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாலாக்கு என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். அவனுடைய நாவில் அதிகாரம் இருக்கிறது. அவன் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த வல்லமை அவனுக்குள்ளே இல்லை, அவனுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாலே உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ அந்த பாலாக்கு பிலேயாமை அழைப்பித்து அவன் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களை சபிக்கும்படியாய் அவன் எத்தனிக்கிறான். ஆனால் தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல. பிசாசு எவ்வளவு தந்திரம் உள்ளவன் பாருங்க, எவ்வளவு தந்திரம் உள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்துக்கு நம்மளை சபிக்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகளையே அவன் யூஸ் பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தின் வல்லமையினால் இவனை மேற்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள எதையாவது ஒன்று உண்டாக்கி அவங்கள வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும்? சபிக்கி, அவனை கீழே தள்ள, அவனை மனமடிவாக்கி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிடணும்னு சொல்லி என்ன செய்வான்? எத்தனைத்து தந்திரமாய் கிரியை செய்வான். இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை மாந்திரிகம் பண்ணி விழத்தள்ள முடியல, செய்வினை பண்ணுகிறதுனால என்ன செய்ய முடியல? விழத்தள்ள முடியவில்லை, அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. அதற்கு மாறாக கிறிஸ்தவர்களை கொண்டே, கள்ள உபதேசங்களை கொண்டே, ஆமாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கிறிஸ்தவர் என்ற நாமத்தை உடையவர்களை கொண்டே ஜனங்களை விழத்தள்ள வேண்டும் என்பது தான் இந்த சத்துருடைய தந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த பீலேயாமை இந்த பாலாக்கு பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனை கொண்டு என்ன செஞ்சிடலாம்? ஆமாம், இந்த ஜனங்களை சபிச்சலான். ஆனால் தேவன் அதற்கு என்ன செய்யலை? இடம் கொடுக்கவில்லை. தேவன் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நான் அவர்களுக்காக நான் என்ன செய்வேன்? அதை நிறைவேற்றுவேன். யாருக்காகனா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு. ஆமென். தன்னுடைய பிதாக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்தது நிமித்தம் இந்த ஜனங்களை அவர் பீலேயாமினுடைய செவிக்கு, அவர் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு நிமித்தம், ஆமென், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு நிமித்தம், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு நிமித்தம், யாக்கோபின் இடத்துல சொன்னார், நீ போ யோசேப்பின் இடத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு நீ போ, உன்னுடைய சந்ததியின பலத்த சேடியா நான் திரும்ப என்ன செய்வேன்? நான் கொண்டு வர பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் கொண்டு வர பண்ணுவேன். அந்த கொண்டு வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து பீலேயாமுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்கவில்லை. அவர் சொன்னது சொன்னதே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவ்வளவு அதிகாரம் படைத்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை, சபையை விழத்தள்ளும்படியாய் எவ்வளவுதான் சத்துரு எத்தனித்தாலும் இந்த சபை தேவனுக்கென்று எழும்பும். எழுப்புதலுக்கென்று முன் குறிக்கப்பட்ட இந்த சபையை தேவன் எழுப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதை அழிக்கும்படியாய் சத்துரு சபிக்கும்படியாய் என்னதான் கிரியை செய்தாலும் தேவன் இந்த சபையின் மீது, இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் மீது அவர் அன்பு கூர்ந்தபடியால், ஆமென், சத்துரு கொண்டு வந்த எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் அவர் மாற பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது அடுத்த மாதம் அல்ல, இந்த மாதமே அதை நடக்கிறதை நம்முடைய கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அழிக்க சத்துரு என்னென்ன திட்டம் போட்டானோ அந்த திட்டத்தை எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. எங்களை அழிக்கிறதற்கு சத்துரு எந்தெந்த இடத்துல திட்டம் தீட்டினானோ, என்னென்ன காரியங்களை அவன் செயல்படுத்தினானோ அந்த காரியங்களை எல்லாம் என் தேவன் நீர் அதமாக்குவீராக.
அவனுடைய காரியங்கள் வாய்க்காமல் போவதாக. என் தேவரே, நீ பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பீலையாமுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவரே, எங்களுக்கு வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தயவுக்காக நன்றி. இந்த மாதம் நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிற மாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிக்கிற மாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நம்மளை உயர்த்துகிற மாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற மாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரே, நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி, 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 நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? என்றைக்குமே வேத வசனம் வல்லமை உள்ளது. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்கணும்? இந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்புவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அது என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அதை நிறைவேற்றாமல் அது வெறுமையாய் திரும்புகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த வாக்கு தத்தம் நம்மிடத்தில் நிறைவேறுவதற்கு நாம் முதலாவது தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென், ஆமென். அதை சுதந்திரிப்பதற்கு ஏற்றவர்களாக இருக்கணும். அப்போ இந்த வாக்கு தத்தம் நம்மிடத்தில் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த சபை எப்படிப்பட்டவதாய் இருக்க வேண்டும் என்கிறதை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, அவராலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த பீலேயாமுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்காமல் போனதற்கு காரணம் என்ன? ஆமென், ஹல்லேலூயா. அவர் இந்த ஜனங்களுக்கு தேவனாய் இருந்ததற்கு காரணம் என்ன? அவருடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியார். ஆமென். அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த என்னாகமம் புஸ்தகத்தில், இவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள். இவர்கள் யாரு? ஜாதிகளோட, ஆமென், இவர்கள் கலவாதவர்கள். இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இவங்க எகிப்தில் இருக்கும் பொழுதும் இவங்க கோசே நாட்டில் என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியர்களோடு இவர்கள் என்ன செய்யல? கலந்து கொண்டு இருக்கவில்லை. ஆமென். இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள். ஆமென். அதைத்தான் தேவன் விரும்பினார். இப்பொழுதும் அந்த ஜனங்களுக்கு அவர் கட்டளையாக இட்டது அதுதான், நீங்கள் தனித்து வாசம் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும்? தனித்து வாசம். எந்த ஜாதிகளோடு நீங்கள் கலவக்கூடாது. அந்த எந்த ஜனங்களோடு நீங்கள் பெண் கொள்ளவோ பெண் கொடுக்கவோ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் வழிபடக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது என்பதை தேவன் தீர்க்கமாய் அவர்களுக்கு என்ன செய்தார்? அவர் சொல்லி இருந்தார். ஏன் அப்படின்னா, நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா அவன் உன்னை என்னிடத்திலிருந்து பிரிச்சிருவான். நான் உனக்கு தேவனாய் இல்லை இருக்க முடியாமல் என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால நான் உனக்கு தேவனாய் இருக்கணும் அப்படின்னா நீ எப்போவுமே தனித்து வாசம் பண்ணணும். நீ பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியா நீ இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? அவர் விருப்பப்படுகிறார். ஏன்னா உனக்கு உன்னிடத்துல உலகம் வந்துடக்கூடாது, விக்கிரகங்கள் வந்துடக்கூடாது. நீ எப்பவும் தனித்து இருக்க வேண்டும். ஏன்னா நான் உனக்குள்ளே உலாவி நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, அவர் நமக்குள்ளே உலாவ வேண்டும். ஆமென். உலாவுன்னா நமக்குள்ள விக்கிரகங்கள் இருந்து விடக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. உலகத்தானோடு நாம் சம்பந்தம் கலந்துட்டு
நம்ம இங்க வந்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் சபிக்கப்படுவதற்கும் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதற்கும் அவர்கள் ஜெயம் எடுக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தையும் அவங்க விரும்புகிறாங்க, சபையையும் அவங்க விரும்புகிறாங்க. உலக மனிதர்களும் அவர்களுக்கு வேணும், சபை குடும்பங்களும் அவர்களுக்கு வேணும். ஆமாம், சண்டே உலக மனிதர்கள் பர்த்டே வச்சாங்கன்னா, மற்ற காரியங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அதை தவிர்த்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதில் இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு உலகத்தினுடைய ஜனங்களோடு பங்கு இருக்கிறது என்பது. இந்த ஓய்வு நாள் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ யாதொரு வேலையை நீ என்ன செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது. இந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயானா நான் என்ன செய்வேன், நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த பரிசுத்தமான நாளில் நம்ம பரிசுத்தமாக இருக்க தவறிட்டு நம்ம மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்க முடியாது. ஆமென். இது ரொம்ப தெளிவு. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு எப்படி ஒரு மனுஷனை வஞ்சிப்பான்னா, கொஞ்சம் ஏதாவது நயம் காட்டி தான் என்ன செய்வான், வஞ்சிப்பான். ஆமாம் பிரதர், நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, சர்ச்சுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட வாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இங்கே இருக்கிற ஐக்கியத்தை காட்டிலும் யார் மற்ற ஐக்கியத்தை முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. சபையினுடைய ஐக்கியத்தை காட்டிலும் சபையினுடைய ஊழியத்தை காட்டிலும் மற்ற காரியங்களை யார் மேன்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது அர்த்தம். அப்போ அதனால தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. ஆமென். இந்த ஆசீர்வாதம் முழுமையாய் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் நான் உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. அதுதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஜெப தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுக்கென்று வந்து விட்டால் அதை தேவனுக்கென்று முழுமையாய் நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சண்டே அன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு ஜனங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறதுக்கு சில பேருக்கு வாய் வராது. ஆனால் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு சில பேருக்கு என்ன செய்யும், வாய் வரும். மற்ற காரியங்களை செய்கிறதற்கு, ஆமாம், பார்ட்டி ஃபெலோஷிப் எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யும், ஜனங்களுக்கு வாய் வரும். ஆனால் ஜெபம் இருக்குது, ஊழியம் இருக்குது, காரியங்கள் இருக்குது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு சில பேருக்கு என்ன செய்யாது, வாய் வராது. அப்போ யார் தேவனை கனப்படுத்துகிறார்களோ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, யார் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாவிட்டால் இந்த வார்த்தைக்கு அவன் சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18வது வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தேவன் பிதாவா இருக்கணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயம் இருக்கணும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு தேவனாய் இருப்பதற்கு, அவர் நம்மை நேசிப்பதற்கு, நம்மில் அன்பு கூறுவதற்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னா, அவருடைய இரத்தத்தினால நம்ம விலைக்கரையமாய் கொல்லப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்.
கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் தன்னுடைய அன்பை எங்கே வெளிப்படுத்தினார்னா, அந்த கல்வாரி சிலுவையிலே தான் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் என்கிற வார்த்தை எங்கே பூரணப்பட்டது அப்படின்னா, அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை பூரணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் தான் அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்தரிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 1:18 வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்க மீட்கப்பட்டது விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினாலே நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. உங்களை சாபம் அணுக முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த வல்லமை உள்ள இரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டது தான். அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்க இருக்கிறதுனால தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பீலையம்மாவுடைய வார்த்தைக்கு தேவன் செவி கொடுக்க சித்தம் இல்லாம போகிறதற்கு காரணம் ஏன் அப்படின்னா, நாம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:12, 13, 14 வாசிச்சுட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சுய சரீரத்தில் உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை இந்த இரத்தம் சுத்திகரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை, நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையை, நம்முடைய நினைவுகளை இந்த இரத்தம் சுத்திகரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அந்த இரத்தத்தினால நாம் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்டால்தான் இந்த வாக்கு தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளியாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, அவருக்கு நாம் சொந்த ஜனங்களாக இருக்கணும். அவருக்கென்று சொந்த ஜனங்கள். ஏன் இந்த சொந்த ஜனங்கள்? அவர் பிரித்தெடுத்துட்டார். அவர் இரத்தத்தினால கரையை செலுத்தி விலை கொடுத்து வாங்கிட்டார். இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது. கிச்சனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம கடையில் போய் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து தான் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம கிச்சனில் வச்சுருக்கிறோம். எதுவுமே நம்ம என்ன செய்யலை. நம்ம சில பேருக்கு gift வந்திருக்கலாம் பொருட்கள், ஆனால் அதை ஒரு நபர் விலை கொடுத்து தான் வாங்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. விலை கொடுத்து நம்ம வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமா? இல்லை. ஒரு சில எது நமக்கு தேவையோ அந்த பாத்திரத்தை தான் நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து வச்சுக்கிறோம். சில பாத்திரங்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்காக அதை யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வச்சுருக்கிறோம். சில பாத்திரம் எப்போவாவது நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், வாங்கி வச்சுருப்போம். சில பொருள் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், வாங்கி வச்சுருப்போம். அது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ. ஆமென், ஹல்லேலூயா. யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அதை அழகாக இருக்குங்கிறதுக்காகவே வாங்கி வச்சுருப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும் மீட்கப்படும் பொருளாக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அழிந்து பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக மீட்டெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த
சொந்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பாத்திரமும் தேவனால் பயன்படுத்தப்படுமானால் இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இயேசுவை என்றைக்கோ ஏற்றுக்கொண்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ தேசத்திலே தேவனை அறியாதவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை அறிந்தும் அவரால் ரட்சிக்கப்பட்டும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டும் அவரால் ஞானஸ்நானம் பெற்றும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தோம் அவரால் பயன்படுத்தாமல் இருக்கப்படுகிறது தான் காரணம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் சொந்த பொருளாக இருக்கணும் அப்படின்னா அந்த பொருளை குறித்து ஆண்டவர் உரிமை பாராட்ட வேண்டும். அந்த பொருளை குறித்து என்ன செய்யணும்? ஆண்டவர் உரிமை பாராட்டணும். அதிகமாக அந்த பொருளை நேசிக்கணும், அவர் பயன்படுத்தணும். அப்படின்னா நாம் பயன்படுத்தப்படுகிறவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக நம்மளை விலை கொடுத்து வாங்கினார் அப்படின்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்யணும். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? வாழணும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த ஜனங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும், வியாதிப்பட்டவர்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். பிணியாளிகளை அவர் சொஸ்தமாக்கினார். ஆமென். பிசாசினால கட்டப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மற்றவர்களுக்கு தன்னுடைய ஜீவனையே அவர் என்ன செய்தார்? கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்காக ஜீவனையே கொடுத்தது போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று அறியப்பட வேண்டுமானால் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு சொந்தமானவர் என்பதை எதனால் உலகம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நற்கிரியைகளினால தான் உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்கிற நற்கிரியைகளினால தான் என்ன செய்யும்? உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நற்கிரியைகளை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நாம் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய நோக்கமே நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணினார். அவைகளின்படி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம்ம நடந்தோம். அநியாயம் செய்கிறதற்கல்ல, அக்கிரமம் செய்கிறதற்கல்ல. அக்கிரமத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்ததே எதற்காகன்னா நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் செய்வதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு, ஆமென், தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதற்காகத்தான் தேவன் நம்மளை சொந்தமாக்கினார். நம்மளை சொந்தமாக்கினதனுடைய நோக்கம், அடையாளம், ஜனங்கள் எதை கொண்டு அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார்னா, நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் இவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனும் சொல்வார், இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள். ஆமென். நான் செய்த கிரியைகளே தானும் செய்வான். ஆமென். என்னை பின்பற்றுகிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரியவைகளை மேலானவைகளை செய்வான்.
அது ஒரு வகையில் தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்களாக இருந்தாலும், இன்னொரு வகையில் தான் செய்த கிரியைகளே அவனும் செய்வான். அப்படின்னா நான் செய்த கிரியைகளே தானும் செய்வான் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருந்தாரோ, எவ்வளவு பணிவிடை செய்தாரோ, எவ்வளவு ஊழியம் செய்தாரோ அதை தான் அவனும் செய்வான். அதை காட்டிலும் பெரிதானவைகளை செய்யணும். அதை விட பெருசாக தாழ்ந்து போகணும், அதை விட பெருசாக என்ன செய்யணும், காரியங்களை செய்யணும். ஆமென். அதுதான் தேவனுக்கு சொந்தமான ஜனம். தேவனுக்கு சொந்தமான ஜனம் தேவனுடைய கிரியைகளை மாத்திரம்தான் நடப்பிக்கும். உலகத்தானுடைய கிரியைகளை என்ன செய்யாது, நடப்பிக்க மாட்டாது. அப்போ உலகத்தானுடைய கிரியை நடப்பிக்கிற ஜனம் தேவனுக்கு சொந்தமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த கிரியையில, அந்த பாத்திரத்தில் உலகத்தானுடைய கிரியை இருக்குமானால் எப்படி அது தேவனுக்கு சொந்தமாகும்? சொந்தமாகாதே. ஆமென். அதனால தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறவன் தேவனுடைய கிரியைகளை தான் என்ன செய்வான், நடப்பிப்பான். அப்போ தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன் தான் தேவனுக்கு சொந்தமானவன். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் அவனுடைய சிரசிலே வந்து தங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நான்காவதாக கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். கிருபை பெற்றவர்களாய் இருக்கணும். யாத்திராகமம் 33 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், யாத்திராகமம் எக்ஸோடஸ் 33:16-17, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? மோசே கேட்கிறார், எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால அறியப்படும்? நீர் எங்களோடு வருகிறதுனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த ஆசீர்வாதங்கள் தேவன் நம்முடைய தேவனாய் அறியப்படுவதற்கு, நம்மை தேவன் நேசிப்பதற்கு, இந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதற்கு அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே நிச்சய முடியாது, செய்ய முடியாது. ஆமென். காலைதோறும் என்னுடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அனுதினமும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் டெய்லி அந்த மன்னாவை போய் பெருக்குனாங்க, அதிகாலையில் போய் பெருக்குனாங்க. ஆமென். அது அப்போ வானத்தின் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேத வசனம் உங்கள் கரங்களில், என் கரங்களில் இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பீலையாமுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்க கூடாது என்றால், ஆமென், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டுமானால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நம்மை நேசிப்பதற்கு அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால நம்ம என்ன செய்யணும்? வளரணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினால வளரணும். ஐந்தாவது, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாய் நாம் அறியப்பட வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாய் நாம் அறியப்படும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, பாளையத்துக்குள்ள பரிசுத்தத்தை தேவன் முக்கியப்படுத்தினார். அந்த இடத்துல அசுசி இருக்கக்கூடாது. எந்த விதமான அசுசியான காரியமும் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். பாளையத்துக்குள்ளே என்ன எப்படி இருக்கக்கூடாது? அசுத்தம் இருக்கக்கூடாது என்பதிலே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதை ஜனங்களுக்கு கற்பித்து அதை கடைபிடிக்க தேவன் என்ன செய்தார்? உதவி செய்தார். அசுத்தத்தை, திருடினதை, மற்ற காரியங்களை, தவறான காரியங்களை யார் கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். அவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டவர்களாகி அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மாறினாங்க. பரிசுத்தம் என்கிற இடத்துக்கு முக்கியத்துவத்தை தேவன் கொடுத்தார். ஆமென். நாம் தேவனுடைய ஜனங்களாய் அறியப்பட வேண்டுமானால், நம்முடைய தேவன்
அவர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பரிசுத்தமான ஜனம், நான் உமக்கு பரிசுத்தமான ஜனம், நான் உமக்கு பரிசுத்தமான ஜனம். நான் உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களைப் போல அல்ல. உலகத்தில் இருக்கிறவங்களும் அசுத்தமானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் உள்ள ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கென்று நற்கிரியைகளை செய்கிற ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிறது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமா, தேவன் நமக்கு சொந்தமாய் இருக்கிறதற்கு எதற்காக தெரிந்து கொண்டார்னா நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாமே, அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாமே. ஆமென். அவர் நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று அந்த வார்த்தை நம்மிடத்தில் நிலைபெற வேண்டுமானால், இந்த சபையில அந்த வார்த்தை நிலைபெற வேண்டுமானால், இந்த சபை பரிசுத்தம் உள்ள சபையாய் காணப்பட வேண்டும். இந்த சபை எப்படிப்பட்ட சபையை காணப்படணும்? பரிசுத்தம் உள்ள சபையை காணப்படணும். ஏன்னா அந்த வாக்குத்தத்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆமென் இந்த பரிசுத்த தேவன் உலாவி அவர்களுக்கு தேவனாய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர் தேவனாய் இருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு உலாவினார். அவர்களுக்கு காரியங்களை என்ன செய்தார்? நடப்பித்தார். ஆமென். அவர்களோடு கூட பேசினார். அவர் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. ஆனால் என்றைக்கு ஒரு சின்ன பாவத்துக்கு, உலகத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களோ, அன்றைக்கு அந்த பரிசுத்த தேவனுடைய ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்கிற தீர்க்க தரிசனம் நம்மிடத்தில் நிறைவேறுவதற்கு நாம் பரிசுத்தம் உள்ள சந்ததியாக இருக்கணும். மனுஷனுடைய சத்தத்தை நம்ம கேட்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தான் தேவன் நம்மளை நடத்துவதற்கு, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 அவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா நாம் அவருடைய சந்ததியாய் அறியப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 6வது, உடன்படிக்கையை கை கொள்ளுகிற ஜனம். ஆமென். நான் உன் தேவனாய் இருப்பேன், நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று தேவன் நம்மளை பார்த்து சொல்வதற்கும், தேவன் நம்மேல் அன்பு செலுத்துவதற்கும், தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உடன்படிக்கையை கை கொள்ளணும். அந்த உடன்படிக்கையை கை கொண்டாதான் சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். எப்போ சாபம் வருது? உடன்படிக்கை மீறுகிறதுனால தான் சாபம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கையை மீறுகிறார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார், கட்டளை இடுகிறார். ஆமென். இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யாத? புசிக்காத. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ மட்டும் என்ன செய்யாத? தொடாத. மற்ற எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த மரத்து நடுவில் இருக்கிற, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தை மாத்திரம் நீ என்ன செஞ்சிரு? விற்று. இது ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு கட்டளை. இது தேவனுக்கும் பிதாவுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் உண்டான உடன்படிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. அதை அவர்கள் மீறின பொழுது இந்த சாபம் அவர்களை தொற்றிக் கொண்டது.
ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கை யாரெல்லாம் மீறுகிறார்களோ, இந்த வேத வசனத்தை யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாபத்துக்கு உள்ளாகிடுவாங்க. நம்ம நிறைய தடவை நம்ம சொல்றோம், தயவு செய்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாதீங்க பிரதர், தயவு செய்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க செய்யாதீங்க சிஸ்டர், இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று எழுதியிருக்கிறதே, தயவு செய்து செய்யாதீங்க, இது சாபம் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஜனங்களுக்கு மனதில்லாமல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த வார்த்தைக்கு மீறி அவர்கள் நடக்கிறார்களோ அன்றைக்கே அவர்கள் சாபத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் நடப்போமானால் அப்படிப்பட்ட சாபத்துக்கு நாம் நீங்களாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கைக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவருடைய வாக்கை கவனமாய் கேட்டு நாம் நடப்போமானால், அந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பை. என் வாக்கை நீங்க கவனமாய் கேட்டு, வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வார்த்தை எப்படி இருக்கோ அதன்படி கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை திரிச்சு பேசுறது தான் பிரச்சனையே. ஆமென், ஹல்லேலூயா. இதை செஞ்சா பாவம் இல்லை பிரதர். ஆமாம், ஒருத்தர் சொல்றாரு, எல்லாமே நம்ம அவர்கிட்ட இருந்து தானே நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம அதனால பாவம் இல்லை, அவரும் பாவம் தானே பண்ணுறாரு, நம்ம அவரும் இந்த காரியம் தானே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. திருச்சி பேசுறது, இதுக்கு பேர் என்னது? திருச்சி பேசுறது, ஜனங்களை வஞ்சிக்கிறது. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் சத்துரு வார்த்தையை திருச்சி பேசினான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சாபத்துக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சத்துருனுடைய வஞ்சகமான பேச்சுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல திருச்சி பேசுறது, பேசாததை பேசுறது போல திருச்சி பேசுறது. ஆமென். எதையுமே நேருக்கு நேரு பேசுறது கிடையாது, எல்லாம் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற காரியங்கள். இதுதான் சத்துரு செய்வான். நேருக்கு முன்னாடி பிரதர் நீங்கள் இப்படி தான் பேசுனீங்க, இதுதான் சொன்னீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிட போகுது. அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஜனங்கள் விருப்பப்பட மாட்டாங்க, சத்துரு விருப்பப்பட மாட்டான். தந்திரமாக ஜனங்களை வஞ்சிப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும் என்பது தான் விருப்பம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோன்னா, அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு உள்ளபடி கேட்டு நம்ம அதன்படி நடப்போமானால் அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருப்போம், சாபத்துக்கு விலகி இருப்போம். அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருப்போம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்போம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சந்ததியாக இருப்போம், அவரால் பிரிக்கப்பட்ட சந்ததியாக இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு நற்கிரியை செய்கிற சந்ததியாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நேரமானதுனால நான் கடந்து செல்கிறேன். 7வது, துதிக்கிற ஜனங்களுக்கு இந்த தேவன் நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுவார். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். யாருக்குன்னா அவரை துதிக்கிறவர்களுக்கு, அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ தேடுகிறவர்களுக்கெல்லாம் அவர் தேவனானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவரை தேடின யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை ரேட்சித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை துதிக்கிறவர்களுக்கு, ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் நம்முடைய தேவனாக அவர் அறியப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறவராய் அறியப்படுவார். நம்முடைய துதியில அவருடைய அன்பு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை காட்டிலும் தேவ தூதர்கள் நல்லா பாடுறாங்க, நம்ம காட்டிலும் அந்த இடம் மகிமையான இடம், இந்த இடத்தை காட்டிலும் அந்த பரலோகம் பரிசுத்தமான இடம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வராரே. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா துதிக்கிறவர்களுக்கு அவர் தேவனானவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை காட்டிலும் மேன்மையான தூதர்கள் துதிக்கிறதை காட்டிலும், ஆமென், அசுத்த சரீரம் உள்ள நம்ம துதிக்கிறது தேவன் விருப்பப்படுகிறார்.
ஏன்னா துதிக்கிறவர்களுக்கு அவர் தேவனானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 43:21 நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை நான் வேர்பிடித்தது எதுக்கு தெரியுமா? இந்த ஜனத்தை என் இரத்தத்தினால கழுவுனது எதுக்கு தெரியுமா? இந்த ஜனத்தை நற்கிரியைகளை செய்ய வைத்தது எதுக்கு தெரியுமா? இந்த ஜனத்தை நான் பரிசுத்தப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? அவர்கள் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடும் பரிசுத்தமுள்ள சிந்தையோடும் பரிசுத்தமுள்ள உதடோடும் அவர்கள் என்னை ஆராதிக்கும்படியாய், அவர்கள் என்னை துதிக்கும்படியாய் தான் நான் அவர்களை ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை நான் பரிசுத்தப்படுத்துறது எதற்கென்றால் அவர்கள் என்னை துதிப்பதற்காக. ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆமென். உலகத்தை துதிப்பதற்கல்ல, மனுஷனை புகழ் பாடுவதற்கல்ல, கர்த்தரை துதிப்பதற்காக தேவன் இந்த சபையை ஏற்படுத்தினார். கர்த்தரை துதிப்பதற்கென்று உங்களை என்னை அவர் ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன்ப்பா, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதிப்பேன். ஏன் தெரியுமா? நீர் என்னுடைய தேவன். என் துதிக்கு நீர் ஆண்டவரே இறங்கி வருகிறீரே, என் துதிக்கு நீர் இறங்கி வருகிறீரே. நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு அருகில் இருக்கிறீரே. நான் ஆண்டவரே தகப்பனே அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் என்னுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிறீரே. ஆண்டவரே அதற்காக நான் உம்மை துதிப்பப்பா, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன். ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். என் துதிக்கு நீர் செவி கொடுக்கிற தேவன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் கடவுளை பார்க்கறதுக்காக சத்தம் இடுகிறாங்க, தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்கிறாங்க. என்னெல்லாமோ குட்டிக்காரன் அடித்து பார்க்குறான், என்னெல்லாமோ காரியம் செய்து பார்க்குறான். ஆனால் அந்த தெய்வத்தெல்லாம் அவங்க பார்க்க முடிகிறது இல்லை, அந்த சத்தத்தை கேட்க முடிகிறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். நாம் முழங்கால் படியிட்டு அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் இறங்கி வருகிறவர். நாங்கள் முழங்கால் படியிட்டு கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் இறங்கி வருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு பலன் கொடுக்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த பொழுது அந்த எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாக சுக்கு நூறாய் உடைந்து நொறுங்கி விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் துதிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு முன்பதாக நிற்கிற எரிகோ கோட்டை விழுகிறதற்கு காரணம் அவர் நம்முடைய தேவனாய் இந்த இடத்திலே கடந்து வந்தபடியா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய தேவனாய் இந்த இடத்திலே கடந்து வந்தபடியால். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார். ஆமென். இந்த வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மௌனமாக இருக்க மாட்டாங்க, அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, சாபத்துக்கு விளக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிலேயாமுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஏன்னா அவர்கள் தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள். வியாசமாக இருக்கிறவர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க, அவங்க துதித்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் துதிக்க துதிக்க தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கும். அவர்கள் துதிக்க துதிக்க தேவனுடைய அசைவு இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் துதிக்க துதிக்க சத்துரு தோல்வியை அடைந்து கொண்டே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துதிக்க துதிக்க நம்முடைய துதிகளிலே தேவன் பிரியப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்கணும். இதில் நிறைய இருக்கு. நாம் இன்னொரு நாள் இது குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 8ஆவதாக இன்னைக்கு 9 பாயிண்ட்டு, அதனால் 8ஆவது பாயிண்ட்டு நான் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் முடிச்சிடறேன். நான் தேவனுக்கு இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஜனங்களாய் அவர்கள் இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? ஆமாம்,
உன் தேவனாகி கர்த்தர் என்று அறியப்படுவதற்கு, ஆமென், அவர்கள் மேல் அன்பாய் இருப்பதற்கு, உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பாய் இருக்கிறார் என்ற வார்த்தை நிறைவேறுவதற்கு, நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதற்கு என்ன செய்யணும்? 8வது அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய கூடாரம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னும் பொழுது, மோசே சொன்ன உடனே, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் சொன்ன உடனே ஸ்திரீகளும் புருஷர்களும், யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 35:22 இருந்து, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிகப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைக்கு உதவும் சித்தி மரத்தையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளுக்கு கொண்டு வந்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினாலே தங்கள் நூற்ற இலை நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீயினுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்திருந்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்தின் மார்பதங்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள். 29 செய்யப்படும்படி கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமாக கொண்டு வந்தார்கள். ஆமென். அதனால தான் இந்த வார்த்தை அவர்களுக்கு சொந்தமானது. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் ஏன் அவ்வளவு உரிமையா உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னார்னா, அவர்கள் தங்களிடத்தில் இருந்ததெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க. நம்ம இதை கொடுக்கணுமா அப்படின்னு யோசித்து அவங்க கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்கணுமா, இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு என்ன செய்யலை, கேட்கல. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். மனப்பூர்வமாய் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அவர் நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபை மனப்பூர்வமாய் கொடுக்கிற சபையாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். வசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். ஆமென், ஹல்லேலூயா. அதில் தேவன் என்ன செய்கிறார், பிரியப்படுகிறார். கொடுக்கிறதுல இந்த சபை சந்தோஷம் அடையணும். ஆமென், ஆமென். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் என்ன செய்தார்களா, சந்தோஷப்பட்டார்கள். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஜனங்களிடத்தில் கேட்ட பொழுது மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் என்ன செய்தாங்க, அவங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தா மிகப்பெரிய சந்தோஷத்தை தேவன் நினைச்சுவார், கொடுப்பார். அந்த சந்தோஷத்தோடு கொடுக்கணும். அப்போதான் தேவன் நம்முடைய தேவனாய் அறியப்படுவார். அப்போதான் தேவன் நம்மளை நேசிப்பார். அப்போதான் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் தேவன் மாற பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் 14, 17 மட்டும் நான் வாசிக்கிறேன். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டானதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தினால் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். தாவீதினுடைய இருதயமே சந்தோஷிக்குதுன்னா
ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தில் சொல்றது, உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம இருதயத்தோடு ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மேல் அன்பாய் இருப்பார், பிரியமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் கொடுத்தோன்னா கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். சாபம் இல்லை, ஆசீர்வாதம். அவன் மனப்பூர்வமாக அவன் தேவனுடைய ஆலயத்தை தான் கட்டணும்னு நினச்சான். ஆமென், ஹல்லேலூயா. நான் செல்வராஜ் பிரதர்கிட்ட பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது நான் சொன்னேன், நான் ஆமென், ஹல்லேலூயா, அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நான் சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். உங்களுடைய ஆலயத்தை கட்டின மனுஷனை, அவருடைய குடும்பத்தை நீங்கள் கட்டுங்கப்பா. தாவீதுக்கு நீங்கள் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை அந்த குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க. அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது எல்லாத்தையும் நான் சொல்லி உற்சாகப்படுத்தினது தான். தாவீது கட்டணும்னு தான் நினச்சான், ஆனால் ஆண்டவர் அவனை கட்ட விடலை. ஆமென். பொருளையாவது நான் சேர்த்து வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் இது ஜனங்கள்கிட்ட வாங்கி வச்சான். ஆமென். ஆனால் கட்டணும்னு நினச்சவன்ட்ட ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சிங்காசனத்தை நான் என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். உன்னுடைய சந்ததியார் என்ன செய்வாங்க? அதில் உட்காமற் போவதில்லை. உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுத்தார். அவனுடைய சந்ததியார் தேவனை விட்டு பிரியமில்லாமல் போனாலும், அநேக பாவமான காரியங்களை, அக்கிரமான காரியங்களை நடப்பித்தாலும், தேவன் தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதை அவன் மனப்பூர்வமாக அவன் செஞ்சான். மனப்பூர்வமாக நாம் தேவனுக்கு மனப்பூர்வமாய் செய்வோமானால், தேவனுடைய ஆலயத்துக்கு இந்த காரியம் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக செய்தோன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9வது கடைசியா, ஆமென், இந்த வசனம் எப்படி நம்ம இடத்துல உறுதிப்படும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நற்கிரிகளை செய்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள், இப்படி நிறைய நம்ம பார்த்தோம். ஆமாம், இப்போ கடைசியாக இந்த வார்த்தையை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எப்போ இந்த வார்த்தை என்னிடத்தில் நிறைவேறும்? ஆமென், எப்போ இந்த வார்த்தை என்னிடத்தில் நிறைவேறும்? என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார்ல, இந்த வார்த்தை என்னிடத்தில் நிறைவேறும். நான் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது போய் அதுக்காக நான் என்ன தாமதித்தாலும் அதற்காக நான் காத்திருப்பேன். ஆமென், ஆமென். யார் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை பலனுள்ளதாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேவன் என்னிடத்தில் மகிமைப்படுவார். சொன்ன வார்த்தை என்னிடத்தில் மகிமைப்படும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்கிறேன், நான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்துக்கணும். அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய தேவன். யார் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வாக்கு தத்தெல்லாம் என்னிடத்தில் நிறைவேறும். எதுவும் என்னை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஜீவனானாலும் சாவினானாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும்னு யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை சுதந்திரமாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
51ஆம் வசனத்தை நான் சொல்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதும் இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் நம்பி எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை உரித்ததாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் நம்முடைய தேவனாக அறியப்படுவார். அவர்களிலே தேவன் அன்பாய் இருக்கிறார். அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மீது ஆமென், ஹல்லேலூயா, அவர் அன்பாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு சபிச்சு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றக்கூடாது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தமாயிடக்கூடாது, அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தந்திரமாக என்ன செய்கிறான், செயல்படுறான். எப்படியாவது இவங்க வருகையில் கைவிடப்படணும், எப்படியாவது இந்த சபை வருகையில் கைவிடப்படணும், எப்படியாவது இந்த குடும்ப சபையில் வருகையில் என்ன செய்யணும், கைவிடப்படணும். அவருடைய வருகையில் இவங்க காணப்படக்கூடாது. அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது இவங்க மறுரூபமாகிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, தாழ்மையாய் நான் சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை முழுமையுமா நாம் ஒப்பு கொடுப்போமானால், இந்த வார்த்தையை நாம் நம்புவோமானால், நாம் விசுவாசிப்போமானால், எனக்கு என் தேவன் வர நான் காத்திருக்கிறேன். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். எக்காலம் தொனிக்கும், நான் மறுரூபமாக்கப்படுவேன். நான் தேவனோடு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆமென். நான் அந்தி கிறிஸ்துவுடைய நாட்களை நான் பார்க்க போகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு என்னை மேற்கொள்வதில்லை. நான் உலகத்தை மேற்கொள்ளுவேன் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை பயனுள்ளதாய் மாறும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை என்னை பரிசுத்தப்படுத்தினது எதற்காக? அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை சொந்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டது எதற்காக? அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளும்படியாய். ஆமென். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்களை என்னை கழுவினது எதற்காக? அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை அவர் பிரித்தெடுத்ததுக்கு காரணம் நம்மை அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளும்படியாய். இந்த ஸ்தலத்தில் நம்மளை நின்று அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க தேவன் வைத்ததற்கு காரணம் அவருடைய வருகையிலே உங்களை இனி எடுத்துக்கொள்ளும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கொடுக்கிறதெல்லாம் அந்த பொக்கிஷ சாலையில் போய் சேரணும், அந்த காரியத்தை அனுபவிக்கணும். அப்படின்னா நாம் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆண்டவரே உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லாரும் அந்த வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு விசை வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வேதாகமத்தை. ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரிமாரன ஹதரல பஷகதரர பதரனியா. ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாசிக்க போகிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பியாச்சா? நியூட்ரானி எனக்கு தெரியல, கண்ணு தெரியல. ஓகே, நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? ஓகே. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம செய்தியினுடைய ஆரம்பத்தில் நம்ம வாசித்தபடி இதை அப்படியே நம்ம மாற்றி என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். எங்கெல்லாம் உன் அப்படின்னு இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? ஓகே. என் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட்டு இருக்கிறோம்.
இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை பலமுள்ளதாய் இப்பொழுது கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பலமுள்ளதாய் கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய், ஆண்டவரே உமக்காக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சந்ததியாய், ஆண்டவரே உமக்கு சொந்த ஜனங்களாய், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்த ஜனங்களாய், உமக்கு பரிசுத்தமுள்ள சந்ததியாய், உம்முடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்த சந்ததியாய், ஆண்டவரே உம்மை துதிக்கிற சந்ததியாய், ஆண்டவரே உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிற சந்ததியாய், ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிற சந்ததியாய் நீர் எங்களை மாற்றுகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிற ராஜா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க, இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுடைய தேவன் என்று நாங்கள் அறிக்கையிட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீர் என்னுடைய தேவன் என்கிற தைரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். இந்த சபைக்கு நீர் எங்களுடைய தேவன் என்கிற தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே அப்பமும் ரசமும் பரிமாறப்படும். அதை வாங்கி கொண்டு உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது பிரதர் செல்வராஜ் அவர்கள் வேதத்திலிருந்து சில பகுதிகளை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை வாசித்து பின்பு சில ஆலோசனையாக சில வார்த்தைகள் சொல்லி முடித்த பின்பதாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த பந்தியில் நாம் பங்கெடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து காத்திருக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அப்பமும் ரசமும் பரிமாறப்படும். First Corinthians chapter 11 verses 23 to 31. For I pass on to you what I received from the Lord himself. On the night when he was betrayed, the Lord Jesus took some bread and gave thanks to God for it. Then he broke it in pieces and said, "This is my body, which is given for you. Do this in remembrance of me." In the same way, he took the cup of wine after supper, saying, "This cup is the new covenant between God and his people, an agreement confirmed by my blood. Do this in remembrance of me as often as you drink it. For every time you eat this bread and drink this cup, you are announcing the Lord's death until he comes again. So anyone who eats this bread or drinks this cup of the Lord
in an unworthy manner is guilty and sinning against the body and the blood of the Lord. That is why you should examine yourself before eating the bread and drinking the cup. For if you eat the bread or drink the cup without honoring the body of Christ, you are eating and drinking God's judgment upon yourself. Today, as we are preparing and examining ourselves, would like to share a small thought about something that is powerful, something that is sacred, and something that is deeply personal about the Holy Communion. It is not just a ritual, not just a bread and a fruit wine. It is a divine invitation to remember, to receive, and rejoice in what Jesus has done for us. Holy Communion is a celebration of victory. Holy Communion is a celebration of Jesus' victory on the cross and the defeat of Satan. When we partake the bread and drink the cup, we are not just remembering a historical event, we are actively participating in the blessing that came through his sacrifice. Jesus didn't just risk his life, he gave it willingly so that you and I might have life and life in fullness. The Lord's Supper also reminds us of the power of his blood. The precious blood of Jesus is not ordinary, it is powerful, it cleanses, it heals, and it restores. As we see in the scriptures, by his stripes we are healed. By his stripes my youth is renewed like an eagle. There is life in his blood, there is power in his name. Communion activates God's promise in our lives. When we partake Holy Communion with faith, we are activating the promise of God in our lives. In the Old Testament, God gave several promises, and 7 of them outstand to the Israelites after they took the Passover meal. It was to give them long life, angelic protection, divine healing, fruitfulness in their lives, supernatural provision, victory over enemies, his abiding presence always with them. And today, through Jesus, we inherit all those same blessings as we are his children. The blood that covers and also protects us. During the first Passover, the blood of the lamb applied to the doorpost of each home for the Israelites. When the angel of death visited, when the blood was seen on the doorpost, it passed over those houses. If the blood of the lamb could protect an entire household, how much more powerful is the precious blood of Jesus Christ, the Lamb of God, the blood that was shed for your sins and my sins. Let me assure you with confidence that the devil cannot cross the bloodline that was purchased for us in the cross by Jesus. Jesus is the Lord of the table that we partake. Jesus is just not a savior. He is the Lord over everything. And at his table, we receive more than a symbol, we receive his presence. As the Lord at the table, we see freedom, the presence of the Holy Spirit, the deliverance, the purity, the holiness, the hope and strength. When you eat the bread and drink the cup, you are taking Jesus into yourself. And while you and I may know the word through the Bible, others around us may not know the word. But as we partake with the Holy Communion, we take Jesus in us, we take his body and his blood in us, so that people can see Jesus in us. They will watch our lives, our words, our love. So let's reflect Jesus in all that we do. It is the Holy Communion is a table for transformation. Jesus said, "Do this in remembrance of me." So when we come to the table, when I come here, my flesh remembers of my brokenness, my struggles, my shame, my guilt, my battles, my curse. But at the table, when my spirit remembers Jesus on the cross,
his body that was broken, the blood that was poured, the Spirit supersedes the flesh and wipes off all the sorrows of that within me. And if we believe, the cross transforms us, the blood covers us, the Spirit strengthens us, and it makes us a new creation in Christ. And the joy of the Lord is our strength when we partake in the Holy Communion. Also, when we partake in the Holy Communion, we anticipate for Christ's return. When we take the communion, we also look forward to the future return of Jesus and the heavenly banquet that he has promised for us. It connects us to the past, present, and the future of the Christian faith. So today, as we partake the Holy Communion, let us come with reverence, with holiness, with respect, with expectation, and with joy, because at the table we are reminded who we are, and more importantly, whose we are. Let's pray. Lord, we take this time to remember your great sacrifice for our sins. We reflect on your broken body and shed blood, offered not because of any wrong you had done, but for my sins and to pay the penalty of ours. As we prepare to partake of this bread and cup, we come before you with repentant hearts, asking forgiveness for any sin that we have committed. We do not take this moment lightly. We recognize the holiness and the weight of what it represents. Thank you. Thank you for your sacrifice, and thank you for all that you have accomplished. We do more than remember, we rejoice because of what you have done. Our sins are forgiven, and we know that we have access to eternal life. Especially today, Lord, as we start this new month of Father God, we remember anyone who is with a broken heart, anyone with sickness, anyone within their deathbeds, anyone who is with a heavy heart, or anyone who is tormented by evil spirit, or anyone who is bound by witchcrafts or evil spirits. So, Father God, we pray, Lord, that you will deliver them today. We bring them to your feet. Let your broken body and your precious blood be the answer and deliver them. Let every yoke be broken in their lives. Let this day be a new day for them, a day of deliverance, oh Father God. Make us more and more righteous by your love. Let your grace abide in each one of us. Thank you for the life that you've given us. Make us reflect you to the outside world, oh Father God. Thank you for loving us so deeply that you paid the ultimate price for our redemption. You increase and we decrease. We ask all this in the precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கரங்களிலே பிக்கப்பட்ட அவருடைய சரீரமும் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு முன்பதாக, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எதை நினைவு கூறும்படி? இன்றைக்கு இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியா, உன் மீது அன்பு கூர்ந்தபடியா, அந்த அன்பை நினைவு கூறும்படியா, இது எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், என் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியா, தன்னுடைய அன்பை, தன்னுடைய சரீரத்தை பித்து அவர் வெளிப்படுத்தினார், பிக்க கொடுத்து வெளிப்படுத்தினார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நம்மை விலைக்கரையமாய் மீட்டெடுத்து தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நம்மை சொந்த ஜனங்களாக கொண்டு தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து, ஆண்டவரே, இது எங்களுக்காக பிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்காக சிந்தப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்தது போல இதை நாங்கள் புசிக்கிற நாளிலே நாங்கள் பலனடைய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை புசிக்கிற நாளிலே ஆண்டவரே உமக்குள்ளே வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை புசிக்கிற நாளிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பரிசுத்தம் எங்களிலே ஓங்கி வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை புசிக்கிற நாளிலே எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனங்கள், சாபங்கள் விலகுகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும்ப்பா. இதை நாங்கள் ஆண்டவரே நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் பங்கெடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பந்தியில் நாம் பங்கெடுக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பந்தியை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே பரிசுத்தத்தோடு உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே பலனுள்ளதாய் மாறுகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த உபாகமம் 23:5 படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் நீர் எங்களை நேசித்து அந்த சாபத்தை எல்லாம் நீங்கள் மாற்றுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறதற்காக நாங்கள் ஒரு விசை ஆண்டவரே எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி நன்றியப்பா, 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 இந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களுடைய தேவனப்பா, நீர் என்னுடைய 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 தேவனப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இன்றைக்கு நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை நீர் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். விடுதலையா ஜனங்கள் ஆராதிக்கட்டும். ஜனங்கள் சபையை தேடி ஓடி வருவார்களாக. ரட்சிக்கப்படுகிற ஒரு சபையில் அனுதினம் சபையில் சேர்க்கப்படுவார்களாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மந்தை பெருகுகிறது போல சபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் விசுவாச குடும்பங்களையும் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நீங்கள் நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். அவர் நம்முடைய தேவனாய் அவர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் பீலையாமுக்கு நம்மை சபிக்கிறவனுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் நம்மீது அன்பு கூர்ந்தபடியால் ஆமென் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் இந்த மாதத்திலே மாற பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.